இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அது என்ன அப்படிங்கிறது வ்ளாகில் சொல்கிறேங்க. இன்றைக்கி லஞ்ச் ரொட்டீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க, எங்கள் வீட்டில் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சண்டேமே எதுவுமே எடுக்கலை. அதனால் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்க, செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து மட்டன் வந்து எனக்கு குழம்பு வச்சுட்டாங்க. தலைக்கறி கிரேவி செஞ்சுட்டேன். குடல் வந்து வாங்கிட்டு வந்த குடல் வந்து செஞ்சாலும் தீராது அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நல்லா வேக வச்சு ஒரு 3 விசில் இல்லை ஒரு 5 விசில் விட்டாங்க. ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா செஞ்சாலும் தீராது அப்படிங்கிறதுனால எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து அப்புறம் ரசம் வச்சு ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். சரி 2 நேரத்துக்கு ஆகட்டும் அப்படிங்கிறதுனால செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரொட்டீன் இதுதாங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, ஃபஸ்ட்டு 3 மந்த் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக தலை சுத்தல். அதாவது வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காமல் இருந்துச்சு. அப்போ பார்த்தா அம்மா கூட இருந்தாங்க எங்கள் கூட. அதனால் அம்மா எல்லாமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருந்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சாப்பிடவே பிடிக்கவும் மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 3 மந்த் தலை சுற்றல், எந்திரிச்சா நின்னா நடந்தா ரொம்ப தலை சுற்றலாகவே இருக்கும். படுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 மந்த் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சுது. பசி எடுத்தாலும் லைட்டாக சாப்பிடுவேன். கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். பரவாயில்லையே, நம்மளுக்கும் பசிக்குதே அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு வந்து பசிக்காது. எப்போவுமே ஒரு மாதிரி நெஞ்சக்கரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால, சரி ஓகே இதுதான் மாசமாக இருக்கிறனால இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 குழந்தைக்குமே வந்து இந்த என்ஜாய்மெண்ட்டை நான் அனுபவிக்கவே இல்லைங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறேன். சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிறவங்கனால சங்கடங்கள் எல்லாமே அனுபவிக்கிறேன். எப்படி சொல்கிறது, எல்லாமே கலந்து தாங்க இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கிறதா இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பயங்கரமான மோசமான நிலைமையில் போயிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு 2 குழந்தைகளுக்கு ஏன் நம்ம அனுபவிக்கலன்னு கேட்டிங்கன்னா, அது விவரம் தெரியாத வயசு. அப்போ வந்து வேண்டாம் விருப்பமாக வந்து எல்லாமே வந்து கல்யாணம் பிரச்சனைன்ட்டே போயிட்டே இருந்ததுனால ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. செகண்ட் பேபிக்கும் அதுதாங்க. செகண்ட் பேபிக்கும் இதே ஃபீலிங் தான். எனக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமே தெரியாமல் அப்படியே போயிருச்சுங்க. அதனால் வந்து இப்போ 3rd பேபிக்கு பேபிக்கு எல்லாமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால, ஆனால் அப்போல்லாம் மறந்துடுச்சு நான் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன், என்ன சாப்பிட்டேன். ஒரு சில ஐட்டம்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக வந்து ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் உண்மையாகவே ஞாபகம் சுத்தமாகவே இல்லைங்க. இப்போ வந்து அடுத்த 3 மந்த், இப்போ வந்து 7th மந்த்து கிட்ட முடிய போகுது. 7 மந்த்து முடிய போகுது. ஆனால் இப்போல்லாம் என்ன சாப்பிட்டாலும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டைக்கிட்டே நிற்கிற மாதிரியே இருக்குது. அதாவது எனக்கு வந்து வாமிட்டே சுத்தமாகவே வரல. வாமிட் வந்து சுத்தமாகவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மட்டும் எடுப்பேன் வாமிட்டு. ஆனால் இப்போ வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து எது சாப்பிட்டாலும் எது கழிச்சிட்டு வரும், வாமிட் வரும், ஏதாவது ஸ்மெல் வந்தால் வாமிட் வரும் அப்படிங்கிற ஒரு இதே. எனக்கு அது மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை. ஏன்னா 2 குழந்தைகளுக்குமே அந்த ஃபீலிங் கிடையாது. அதனால் இந்த குழந்தைக்கு அந்த ஃபீலிங் கிடையாது. ஆனால் இப்போ வந்து 7 மந்த் முடிய போகுது. இப்போல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதாங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்காங்கிறது தெரியல. இருக்கும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 குழந்தைகளுக்குமே எனக்கு இது மாதிரி ஃபீலிங் இல்லை, வாமிட் வந்த மாதிரி. ஒருவேளை அந்த தைராய்டு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ எனக்கு 35 நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒருவேளை இந்த ஃபீலிங் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் இங்கே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க இந்த டயத்தில் ரொம்ப படுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு சில டயத்தில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் கஷ்டமாக இருக்குது, எதுக்காக கஷ்டமாக இருக்குங்க தெரியாமல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு சில டயத்தில் என்ன எரியாமையே சந்தோஷமாக இருப்பேன். ஒரு சில டயத்தில் மூட் ஸ்விங்ஸ் இதைத்தான் சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஃபீல் பண்ணணும், ஏன் ஃபீல் பண்ணணும், ஒரு காரணமே இல்லாமல் எரிஞ்சு பசங்க மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கார் மேலே எரிஞ்சு விழுகிறது. எங்கள் வீட்டுக்காரங்க மேலேயும் கூட அதிகமாக எரிஞ்சு விழுக மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன திட்டினாலும் பசங்க மட்டும் தான் ரீப்ளே பண்ண மாட்டாங்க. அம்மா இப்படித்தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் திட்டினாங்கன்னா உனக்கு வேறு வேலை வெங்காயமே இல்லடி அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு போயிடுவாங்க. திரும்ப பேச மாட்டாங்க. அதனால் அதிகமாக அவங்கள்ட்ட காமிக்கிறத விட நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம என்ன பேசினாலும் திருப்பி திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பசங்களை தான் திட்டுறது அதிகமாக. ஒருவேளை இதுதான் மூட் ஸ்விங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு இது மாதிரி ரொம்ப தோணிக்கிட்டே இருக்குதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், திடீர்னு டென்ஷன் ஆவேன். ஏன் டென்ஷன் ஆகுறதுன்னு தெரிய மாட்டேது, ஏன் சந்தோஷமாக இருக்கிறது தெரிய மாட்டேது, ஏன் இப்படி மூட் அப்செட்டாகவே இருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. என்னடா இது இப்படி இருக்குங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எனக்கு தெரியலை. ஏன்னு வந்தால் என் ஃபோன் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இன்கமிங் காலே வரல. ஏடி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடின்ட்டு வந்தார். இல்லை அம்மா ஃபோன் வரவே இல்லை, இங்கே தானே ஃபோன் இருக்குது, ஃபோன் வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு வேளை வீடியோ எடுக்கிறதுனால ஃபோன் இன்கமிங் வர மாட்டேதோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் இதுக்கு முன்னால் ஃபோன் வச்சுருந்த ஃபோனெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஃபோன் பண்ணலினாலுமே ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே வீடியோ வந்து சைலண்ட்டில் வந்துடும் மிஸ்டு கால். ஆனால் இதில் வரமாட்டேது என்னங்கிறது தெரியல. அப்புறம் வந்து இது மாதிரி வேலைகள் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ரீஒர்க் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ சமையல் ஆச்சா, 2:30 ஆயிடுச்சு, சமையல் ஆச்சா அப்படின்னு கேட்டார். எனக்கு டைம் போனதே தெரியலைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1 ஹவரில் சமையல் கட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் 1.5 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு கழுவி பாத்திரம் எல்லாம் சாப்பிடும்போது க்ளீனாக ஒரு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு வந்து உட்காந்துக்குவேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டயர்டாக ஒரு மாதிரி படுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், நான் எப்போவுமே சமைச்சு முடிச்சிட்டேன்னா சமைச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒரு பாத்திரம் இல்லாமல் கழுவி வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ 11 மணிலேருந்து சமைக்க ஆரம்பித்தேங்க. 2:30 ஆச்சு. எனக்கே தெரியல இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறது. அவ்வளோ நேரம் சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அவ்வளோ நேரம் நின்றுட்டும் சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். வந்து ரொம்ப பசிக்குதுடி அப்படின்னாரு. மாமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தலைக்கறி மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு பசி ஆயிடுச்சு. காலையில் சரியாக சாப்பிடவே இல்லை, கொஞ்சமாக தான் சாப்பாடும் ரசமும் சொல்லி கொடுத்து விட்டு இருந்தேன். சரி பசிக்குதுன்னு வந்திருந்தனால சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பசி ஆயிடுச்சு. 2:30 மணி ஆயிடுச்சு இல்லையா, பசி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும்தான் பசி ஆக மாட்டேதா இல்லை என்னங்கிறதே தெரியலைங்க. பசிக்கவே மாட்டேது, சுத்தமாகவே பசிக்க மாட்டேது. நான்வெஜ் செஞ்சோன்னு தான் பேர். எனக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னன்னே தெரியல மாமா, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்குது, எது சாப்பிட்றதுக்கும் பிடிக்கவே மாட்டேது, சாப்பிட்டாலே எது கழிச்சுக்கிட்டே நிற்குது, தொண்டை கழிக்கிட்டே நிற்குது அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு. ஒரு வேளை 7 மாதம் முடிய போதில்லம்மா, ஒரு வேளை அதனாலேயும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே தலைக்கறி கிரேவி நல்லா இருந்துச்சு, குழம்புமே நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி லஞ்ச் ரொட்டீன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேலை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்துட்டேன். ரொம்ப நேரம் படுத்து இருந்துச்சுட்டு நான் ரொம்ப நேரம் நின்று வேலை செஞ்சதுனால என்னால் வேலை செய்ய முடியல. அதுக்கப்புறம் வந்து தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேங்க. இந்த டயத்தில் என்ன மட்டனெல்லாம் எங்கள் வீட்டில் செஞ்சால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிக்குதுங்க. அந்த விசில் வச்சு குக்கர்லலாம் வைக்கும்போது ஏன்டா மட்டன் எடுத்தோம், நம்ம ஒரு இதில் வந்து டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே ஒரு சில டயத்தில் ஏன்டா மட்டன் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் ஆகும். நம்ம குக்கரில் எப்படி நம்ம தனியாக வச்சா வேறக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால விசில் விடுறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருப்போம். அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, விசில் வந்து அடுப்பெல்லாம் தெரிச்சுனார். அது ஒரு நேரமே நம்ம வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வந்து பாத்திரம் எல்லாமே எடுத்து நல்லா நீட்டாக கழுவி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே நீட்டாக கழுவி விட்டுட்டேங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி பிசுனே இருக்கும், அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். நம்ம மறுபடியும் சமையல் கட்டு போகும்போதே அது நம்ம நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்கு தோணும். இல்லை அப்படின்னா செய்யணுங்கிற எண்ணமே வராது. அதனால் வந்து நீட்டாக எல்லாம் முடிச்சுட்டேங்க. என் பசங்க வருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா செஞ்சு தருவாங்களா செஞ்சு தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம இங்கே சமையல் கட்டில் நிம்மதியாக சமைக்க விட மாட்டாங்க. ஒரு செகண்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சண்டை கட்டிக்குவாங்க. எதுக்கு சண்டை கட்டுறாங்கன்னே தெரியாது, ஆனால் சண்டை கட்டிக்குவாங்க. கடைசியில் அவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம இங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். அடே உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்டு தோணும். அப்படித்தாங்க எங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க பசங்க. நம்ம வந்து எங்கே கத்திக்கிட்டு இருப்போம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு. கடைசியில் அவனுக்கு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. இது உங்கள் வீட்டில் நடக்குதா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.